மைனாகம்னு ஒரு பர்வதம் உதவி பண்ணிச்சது. சுரசேனு நாகமாதா அவள் பரமோபகாரம் பண்ணி அனுகிரகம் பண்ணினாள். சாயாகிராகின்னு ஒரு மகாபூதம் வசமம் பண்ணிச்சது. அதை கீழ்ச்சி வதம் பண்ணி போட்டுவிட்டு மகாபிரதோஷ காலத்திலே லங்கா நகரம் போராடாம். இன்னைக்கு மகாபிரதோஷம், சனிப்பிரதோஷம் ரொம்ப மகாவிசேஷம். அவன் எத்தனையோ குடும்பங்கள்ல சிவாபச்சாரங்கள்லாம் இருக்கும். அதனால நரம்பு வியாதி, போக்குவரத்து, இப்படி பல தோஷங்கள் வரும். சத்தியம் பிரவீமி, பரலோக ஹிதம் பிரவீமி, சாரம் பிரவீமி, உபனிஷத் ஹதயம் பிரவீமின்னா மகாபிரதோஷே சிவம் அர்ச்சேதா. அவன் உபனிஷத் சாரம், சத்தியத்தை சொல்றேன், சாரத்தை சொல்றேன், சனகாதிகள். அவன் உபனிஷத்துடைய உள்ளத்தை சொல்றேன், சத்தியமா சொல்றேன். மகாபிரதோஷத்துல பரமேஸ்வரனை ஆராதிங்கோ. பரமேஸ்வரனைத்தான் மகாபிரதோஷ காலத்துல ஆராதிக்கலாம், தரிசனம் பண்ணலாம். விஷ்ணு சன்னதிக்கு போகப்படாதுன்னா பிரதோஷ காலம் போறதுக்கு அப்புறம் தான் போகலாம், 7:30 மணிக்கு மேலேன்னா. ஆனா 2 தெய்வத்தை தவிர்த்துனாள். நிருசிம்மம் ராகவம் மீனான்னாள். நிருசிம்ம மூர்த்தியும் ராமனையும் தவிர்த்துன்னு சொன்னாள். நப்பிரதோஷே ஹரிம் பஷ்யேது. நிருசிம்மம் ராகவம் மீனான்னு சொன்னாள். நிருசிம்மனையும் ராமனையும் தவிர்த்துன்னு. அது ரௌத்ரமான அம்சம், பாரமேஸ்வரமான அம்சம் ராமன். அதனாலதான் நிருசிம்ம மூர்த்தி ராமனே அவ மகாபிரதோஷ காலத்துல தரிசனம் பண்ணலாம்.